ஹிஸ்டோன் உபிக்யூட்டைலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பொதுவாகவே ஒரு டிஃபால்ட் ப்ரோட்டீனில் ஒரு ஃபால்ட் இருந்தது அப்படின்னா ஸோ அது ஃபர்தர் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு ஸோ இது புரோட்டியோசோமல் டிகே ஏற்படணும். ஸோ அப்போ இங்கே ஒரு உபிக்யூட்டின் குரூப் வந்து அட்டாச் ஆகும்போது இந்த டிகே நடக்கும். ஸோ இதான் நம்ம மைண்டில் உபிக்யூட்டினேஷன் அப்படின்னு நினைப்போம். ஸோ அது தவிர நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷனில் எப்படி உதவியாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஹிஸ்டோன் அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்கே ஹிஸ்டோன் 2A 2B ஹிஸ்டோன் 3 இப்படி ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடிய இந்த ஆக்டோமர். ஸோ இதை நியூக்ளியோசோம் அப்படின்றோம். இந்த நியூக்ளியோசோமை சுற்றி இருக்கக்கூடிய டிஎன்ஏவை மாடிஃபை, அதாவது கொஞ்சம் லூசன் பண்ணி விட்டால் தான் இங்கே மாடிஃபிகேஷன் நடக்கும், டிஎன்ஏல சேஞ்சஸ் நடக்கும். So இந்த மாடிஃபிகேஷன் தான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். இதில் உபிக்யூட்டினேஷன் வந்து எங்கே அட்டாச் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு டிஃப்ரெண்டான மாடிஃபிகேஷன் கம்பேர் டு ஹிஸ்டோன் அசிட்டைலேஷன், மீத்தைலேஷன், பாஸ்போரலைசேஷன். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய மாடிஃபிகேஷன். ஏன்னா இந்த உபிக்யூட்டின் மாய்டி, அதாவது இது ஒரு டிஃப்ரெண்டான உபிக்யூட்டின் மாய்டி எப்படின்னா 76 அமினோ ஆசிட் பாலிபெப்டைட் லாங் செயின் கொண்டதாக இருக்கிறதுனால, அதுவும் யூகேரியாட்டிக் ஆர்கானிசமில் தான் இதை பார்க்க முடியும். உபிக்யூட்டினேஷன் எப்படி நடக்கும்னா ட்ரான்ஸ்ஃபர் டு த கோர் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஸோ இந்த கோர் ஹிஸ்டோன் ப்ரோட்டீனான ஏதாவது ஒரு ஹிஸ்டோன் 2A ஆர் 2B ஆர் 4 ஆர் 3. ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் போய் இந்த டெய்ல் அட்டாச் ஆகக்கூடியது. இது ரெண்டு விதமாக நடக்கும். எப்படின்னா அதாவது ஹிஸ்டோன் டெய்ல இருக்கக்கூடிய லைசின்ல ஒன்று எய்தர் உபிக்யூட்டினேலேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் உபிக்யூட்டின் லிகேஸ் என்சைம். ஸோ உபிக்யூட்டின் போய் அட்டாச் ஆகலாம். ஆர் டி உபிக்யூட்டினேலேஷன், அதாவது ஆல்ரெடி அட்டாச் ஆயிருக்க இந்த உபிக்யூட்டினேஷன் திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் உபிக்யூட்டின் புரோட்டியேஸ். ஓகே, இந்த பாண்டிங் தான் ஐசோபெப்டைட் பாண்ட். இந்த பாண்ட் எப்படி நடக்குதுன்னா இப்போ உபிக்யூட்டின் இருக்கு அப்படின்னா உபிக்யூட்டின்ல நிறைய அமினோ ஆசிட்கள் இருக்கும். ஸோ இதில் இங்கே ஒன்று இருக்கக்கூடிய கிளைசின், கிளைசினோட எந்த எண்ட் அப்படின்னாக்கா கார்பாக்சி டெர்மினல் எண்ட். ஸோ இந்த கார்பாக்சி டெர்மினல் எண்ட்லையும் அப்புறம் இந்த டெய்ல இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டோன் டெய்ல இருக்கக்கூடிய இங்கே லைசின், அதாவது கே லைசின் உடைய இமினோ குரூப், அதாவது என் டெர்மினல்ல வரக்கூடிய பாண்டு தான் இந்த ஐசோபெப்டைட் பாண்ட். ஓகே, இந்த உபிக்யூட்டினேஷன் பாண்ட் இந்த லைசின் கூட நடக்கிறதா ஐசோபெப்டைட் பாண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பாண்டிங் எங்கே இந்த டெய்லில் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெய்லையும் என் டெர்மினல் சி டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டோன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டோன் 2A ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய டெய்ல் இதுன்னு பார்த்துப்போம். ஸோ என் டெர்மினல் சி டெர்மினலில் இந்த சி டெர்மினலில் இருக்கக்கூடிய எண்டில் தான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஓகே, உபிக்யூட்டினேஷன் அப்படின்னும் போது டைரக்டாக உபிக்யூட்டின் வந்து ஒரு இடத்துல அட்டாச் ஆகிறது இல்லை. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 என்சைம் மூலியமா நடக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து E1, அதாவது என்சைம் 1 உபிக்யூட்டின் லிகேஸ் உடைய உதவினால இந்த உபிக்யூட்டின் வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஸோ E1ல பாண்ட் ஆகுது. ஸோ இந்த E1 என்சைம்ல இருந்து E2க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. இதை உபிக்யூட்டின் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா தான் இது E2 உபிக்யூட்டின் லிகேஸ் E3 உபிக்யூட்டின் லிகேஸோட கம்பைன்ட் ஆகி இந்த உபிக்யூட்டினை டார்கெட் புரோட்டீனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம டார்கெட் ப்ரோட்டீன் எது ஹிஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லில். ஸோ இப்படி தான் இந்த உபிக்யூட்டின் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்போ உபிக்யூட்டினேஷன்லேயே பாலை அண்ட் மோனோ அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்தலாம். ஸோ பாலை உபிக்யூட்டினேஷன் எதுக்கு உதவியாக இருக்குன்னா டீக்ரடேஷன் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் பால்டி ப்ரோட்டீனை டிகிரேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த என்சைம்ஸ் எல்லாம் உதவி பண்ணுது, E3 லிகேசஸ் எல்லாம். இப்போ இந்த மோனோ ஒபிக்யூட்டினேஷன் நடந்தால் தான் இங்கே மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும். லைக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எலாங்கேஷன், RNA ப்ராசஸிங், DNA repair and damage, response cell proliferation, அப்புறம் டியூமரோஜெனிசிஸ், மெட்டாசிஸ், ஸ்டெம் செல் ரெஜுவனேஷன், இதெல்லாம் வந்து நடக்க முடியும். இப்போ இந்த மோனோ உபிக்யூட்டினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னும் போது எய்தர் ஒரு உபிக்யூட்டின் வந்து அட்டாச் ஆகலாம் ஆர் டி உபிக்யூட்டினேஷனோ ஆகலாம் வித் ஹெல்ப் ஆஃப் உபிக்யூட்டின் புரோட்டியேஸ், டி உபிக்யூட்டின் புரோட்டியேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இன்னும் டீட்டெயிலாக ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் உபிக்யூட்டின் மாடிஃபிகேஷன் எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஒவ்வொரு டெய்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டோன் 2Aல இத்தனை மாடிஃபிகேஷன் ஆஃப் உபிக்யூட்டின் வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டெய்லையும் இங்கே மாடிஃபிகேஷன்ஸ் நடக்குது. மெயினாக எக்ஸாக்டாக எங்கன்னா லைசின் குரூப்பில் வந்து மட்டும்தான் இங்கே நடக்குது. இப்போ மோனோ உபிக்யூட்டினேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். RNF168, ஸோ இங்கே பார்க்குற RNF168 இது எது கூட அசோசியேட்டடாக இருக்குது இந்த உபிக்யூட்டினேஷன் அப்படின்னா டிஎன்ஏ டேமேஜ் ரிப்பேருக்காகவும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனாகவும் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ரிங் 1AB, அதுக்கப்புறம் BRCA1, அப்புறம் BARD1.
ஸோ இது ரெண்டும் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் உபிக்யூட்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? டிஎன்ஏ டேமேஜ் ரிப்பேருக்கு. அடுத்ததா யூஹெச்ஆர் எஃப்1. ஸோ இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்கா இங்கே. ஸோ இது வந்து இங்கே ஹிஸ்டோன் 3ல நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன். ஸோ இந்த டிஎன்ஏ மீத்தேலேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் CUL4AB இதுவும் வந்து குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் டிஎன்ஏ டேமேஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. RNF2040 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோன் 2Bல இருக்கக்கூடிய டெய்லில். ஸோ இந்த RNF2040 எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் எலாங்கேஷன் நடக்கிறதுக்கு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு mRNA கிடைக்கும். ஸோ அதன் மூலயமா ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ ரிவர்ஸ், இப்போ இந்த உபிக்யூட்டினேஷனில் ரிவர்ஸ் ஆகணும், இப்போ உபிக்யூட்டினேஷன் வேண்டாம் அப்படின்னும் போது ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டீஉபிக்யூட்டினேஷன் நடக்கும். ஸோ அதை பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் என்சைம் உபிக்யூட்டின் ஸ்பெசிஃபிக் புரோட்டியேசஸ் அப்படின்னு கம்பைண்டாக சொல்லுவோம். ஆர் இது என்னென்ன சொல்லலாம்னா டீஉபிக்யூட்டினேட்டிங் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து பாலி உபிக்யூட்டினேஷன் எங்கே பண்ணப்படுது அப்படின்னா RNF48. ஸோ இங்கே பாலி உபிக்யூட்டினேஷன் நடக்குது. ஸோ இது கண்டிப்பாக புரோட்டியோசோமல் மீடியேட்டட் டீக்ரேடேஷனுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு டெய்லில் நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? H2Bல நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்னால இது என்ன ஆகுது? டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஆக்டிவேட் பண்ணுது. அதே மாதிரி H2Aல நடக்கக்கூடிய உபிக்யூட்டினேஷன்னால இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ் டீஆக்டிவேட் ஆகப்படுது. ஸோ இப்போ அதே மாதிரி H3 அண்ட் H4 இது ரெண்டுல டெய்லில் வரக்கூடிய உபிக்யூட்டினேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? டிஎன்ஏ ரிப்பேர், டிரான்ஸ்கிரிப்ஷன், குரோமாட்டின் ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த உபிக்யூட்டினேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு உபிக்யூட்டின் வந்து அட்டாச் ஆகும்போது மட்டும் இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் நடக்காது. இது கூட சேர்ந்து வேற ஒரு மாடிஃபிகேஷனோட சேர்ந்து தான் இதனுடைய ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டைலேஷனும் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டோன் 3 அண்ட் ஹிஸ்டோன் 4ல அதுக்கப்புறம் மீத்தலேஷனும் நடக்கணும். அதுக்கப்புறம் ஒபிக்யூட்டினேஷனும் நடந்தால் தான் இங்கே டார்கெட் ஜீன் உடைய ஆக்டிவேஷன் நடக்கும். ஸோ த ஹைப்போ மீத்தலேட்டட் ப்ரொமோட்டர் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேஷன் ஆகும். அதாவது இந்த டிஎன்ஏ லூஸ் ஆகி இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேஷன் நடக்கும். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் வந்து குரோமாட்டின் கண்டிஷன் ஆர் ரிலாக்ஸ்டு குரோமாட்டின் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிப்ரெஷன், ஸோ இது நடக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோன் 3ல ஹிஸ்டோன் 3ல நடக்கக்கூடிய மீத்தைலேஷன் அடிஷனோ அதுக்கப்புறம் ஹிஸ்டோன் 2Aல நடக்கக்கூடிய ஒபிக்யூட்டினேஷனோ. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நடக்கிறதுனால இங்கே ஒரு ஹைப்பர் மீத்தைலேட்டட் ப்ரொமோட்டர் கண்டிஷன் பார்க்க முடியுது. அதனால இங்கே டார்கெட் ஜீன் உடைய இன்ஹிபிஷன் நடக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்குன்னா இந்த யூக்ரோமாட்டின் ஸ்டேட்ல இருந்து ஹெட்டெரோக்ரோமாட்டின் ஸ்டேட்டுக்கு மாறும். அதுதான் பேக்ட் குரோமாட்டின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹிஸ்டோன் உபிக்யூட்டினேஷன் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷனில் எவ்வளோ உதவி புரியுது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.